நான் எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா நான் எவ்வளவு நாளைக்கு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னா நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எலும்பு கூடுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம், எலும்பு கூடுவதற்கு இந்த எலும்பு நல்லா சேரும் வரை நீங்கள் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக எடுக்கணும். ஆனால் அதிகப்படியான உப்பு எதை எடுத்துக்கிட்டாலுமே அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்றது, சரிங்களா? இது மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புல விட்டமின் D3 அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கால்சியம் அப்சர்வேஷன் சரியாக நடக்கும். ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் இன்னைக்கு எலும்புகள் உடைஞ்சு போகுது. இந்த எலும்புகள் கூடுவதற்கு காமனாக எவ்வளவு நாள் இதற்கு தேவைப்படும், நான் எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா நான் எவ்வளவு நாளைக்கு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னா நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் நான் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இன்னும் எலும்பு கூடலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கப்படும் பொழுது அப்போ வருத்தப்படுறாங்க, ஐயோ நான் இதில் என்ன நான் தப்பு பண்ணேன், ஏன் எலும்பு கூடலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏதாவது ஒரு போன் ஃப்ராக்சர் எதுவும் ஏற்படுது அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். அதை அவாய்ட் பண்ணுற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில விஷயங்களை அவசியம் எடுத்து ஆகணும். அப்போ தான் அந்த எலும்பு ஈஸியாக கூடும். அது நீங்கள் நவீன மருத்துவத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணாலும் சரி, அல்லது இயற்கை மருத்துவங்களில், பாரம்பரிய மருத்துவங்களில், ஆயுர்வேத மருத்துவங்களில் போயிட்டு நம்ம அதை கட்டு போட்டு ஃபாலோ பண்ணாலும் சரி, குறிப்பாக நம்ம எலும்பு கூடுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம், எலும்பு கூடுவதற்கு 49 நாட்கள் தேவைப்படும் அப்படின்றத சொன்னாங்க. 49 டேஸில் அது ஒரு எலும்பு உடைஞ்சது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஆமாம். இன்றைய நவீன மருத்துவத்தோட சயின்ஸின் படி பொதுவாக இந்த எலும்பு கூடுவதற்கு நமக்கு மேலே நம்மளுடைய அப்பர் லிம்ப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கையில் வரக்கூடிய எலும்புகள்லாம் அந்த அப்பர் லிம்ப் போன் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அங்கெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது திரும்பவும் ஒன்று சேர்வதற்கு நமக்கு 6 வாரங்கள் தேவைப்படும் அப்படின்றத இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி 6 வாரங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு சில நபர்களுக்கு 8 வாரங்கள் கூட எடுக்கும். இதுவே லோயர் லிம்ப், நம்மளுடைய தொடை எலும்பு, நம்மளுடைய கால் பகுதியில் வருது இல்லையா, அந்த கால் பகுதி, இடுப்பு பகுதி, இங்கே வரக்கூடிய எலும்புகள்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அல்லது உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அது கூடுவதற்கு நமக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு 12 வாரங்கள் தேவைப்படும். அப்போ 12 வாரம்னுங்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 மாதங்கள். ஆமாம். இப்போ 3 மாதங்கள் ஆயும் நமக்கு அங்கே சரியாகலையா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு காத்திருப்பு காலங்கள்ன்றது இருக்குது, ஓகேங்களா? அப்போ அப்பர் லிம்பில் நாம் சேருவதற்கு எவ்வளவு நாட்கள் நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அப்படியே இன்ட்டு 2 அதை 2ஆல் பெருக்கணும்னா அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? 6 வாரங்கள் அப்படின்றது 12 வாரங்கள் வரைக்கும் மேக்சிமம் நம்ம காத்திருக்கலாம். அந்த 12 வாரங்கள் ஆயும் அங்கே நம்ம சேரலை அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அங்கே நமக்கு சேருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த சொல்யூஷனுக்கு நம்ம போயாகணும். ஆனால் பொதுவாக அப்படிலாம் வாய்ப்புகள் இல்லை. எலும்புகளுக்கு சரியான முறையில் அதான் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இது சேர்றது ஈஸியாக சேர்ந்துடும். சில உணவுகளையும் சில விஷயங்களையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வேகமாக சேர்ந்துடும். நமது முன்னோர்கள் சொன்ன 49 நாட்கள்லேயே அது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். அப்போ நான் எந்த விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை நான் இதில் சேர்த்துக்கணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. அப்போ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உங்களுடைய போன் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்கஹால் சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த எலும்பு நல்லா சேரும் வரை நீங்கள் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஆல்கஹால் அதிகமாக எடுக்கக்கூடிய நபர், போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அதுக்கு நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன், பட் நான் ஆல்கஹாலும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அது எலும்பு கூடுறதுல பயங்கரமாக டிலே பண்ணுங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னா அவசியம் ஸ்மோக்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த எலும்பு கூடுற காலங்களில் ஸ்மோக்கிங்கை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டால் உங்களுடைய எலும்பு சீக்கிரமாக கூடாது. ஆமாம். இதே போல் மூன்றாவது விஷயம், நம்ம என்ன பண்ணணும்னா
உப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக எடுக்கணும். ஆனால் அதிகப்படியான உப்பு எதை எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்றது, சரிங்களா? இது மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காலகட்டத்தில் அளவாக வந்து நம்ம வந்து சால்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுடைய எலும்பை வேகமாக இணைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ அதிகமான உப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் காஃபி டீ நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறீங்களா? அவசியம் வந்து உங்களுடைய எலும்பு ஏதாவது உடஞ்சி போயிருக்குது, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தில் காஃபி டீயை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆமாம், அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுடைய போன் வந்து இணைவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதனால் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் காஃபி டீயுமே இருக்குது. அடுத்ததாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சோடா ஏதாவது நீங்கள் சாப்பிடுவீங்க. ஒரு சில நபர்கள் என்னென்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு சோடா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும், சரிங்களா? ஆமாம், அது மாதிரி வந்து சோடா அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்னால் உங்களுடைய போன் வந்து உடைஞ்சிருக்குன்னா சோடாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 5 விஷயத்தையும் மட்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எலும்பு சீக்கிரமாக சேருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இன்னும் வேகமாக நமக்கு வந்து சேரணும்னா பொதுவாக எலும்பு சேர்றதுக்கு கால்சியம் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா போனுக்கு தேவை கால்சியம். ஆனால் நம்ம உடம்புல கால்சியம் உள்ள சத்து உள்ள உணவுகள் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல விட்டமின் D3 அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கால்சியம் அப்சர்வேஷன் வந்து சரியாக நடக்கும். கால்சியத்தை நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்போ கால்சியம் சத்தை நல்லா அப்சர்வ் பண்ணணும்னா விட்டமின் D3 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். விட்டமின் D3 எதிலிருந்து நமக்கு வந்து கிடைக்கும்னா சூரிய ஒளியை தவிர வேறு எந்த உணவுலையும் கிடைக்காது. இன்றைக்கி சூரியன் பக்கம் போகிறதே இல்லை, அது மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தினந்தோறும் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் சூரிய ஒளி மூலமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் கால்சியம் சத்துள்ள உணவுக்குள்ளே போகணும். அது மாதிரி கால்சியம் சத்துள்ள உணவுகளில் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இன்றைக்கி முட்டை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஃபிஷ்ஷு எடுத்துக்குவாங்க. இப்போ முட்டை, ஃபிஷ்ஷு இது மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டால் கால்சியம் கூடும் அப்படின்றத எடுத்துக்குவாங்க. தாராளமாக எடுத்துக்கலாம், ரைட்டு. ஆனால் சைவ பிரியர்கள் சைவத்திலையுமே இன்றைக்கி நிறைய கால்சியம் சத்துக்களை அதிகரிக்கக்கூடியது இருக்குது. பால் உணவுகள் எடுத்துக்கலாம். ஆமாம், பால் ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவங்களில் பாலை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு சைலண்ட் கில்லர். அதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்பவும் கூட நல்லது. ஆனால் பாலுக்கு தான் கால்சியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு பால் எடுத்துக்கிட்டுக்கிறோம். பாலுக்கு பதில் பாலை விட இன்னும் அதிகமான கால்சியம் சத்துள்ள உணவுகள் நிறைய இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் பால் உணவுகளை எடுத்துக்கலாம், மருந்துக்காக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி, ஈக்குவல் வாட்டர். அடுத்தது நல்ல ஒரு 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாலை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஓகே. அதனால் பால் உணவுகள் நாம் எடுத்துக்கலாம். பழ உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் கால்சியம் சத்து நல்லா அதிகமாக இருக்குது. அது நம்ம வந்து எடுத்துக்கிறது பெட்டர் ஒன்று. இதே போல் உணவுகளில் கேழ்வரகு, ராகி இருக்குது பார்த்திங்களா, பாலை விட 7 மடங்கு அதிகமாக இருக்குதுங்க கால்சியம் சத்து. அதனால் ராகி உணவுகளை நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இந்த எலும்பு உடைந்த காலகட்டங்களில் இப்படி சில உணவுகளை சேர்த்துக்கிட்டு வந்தால் அது வேகமாக கூடுவதற்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுபோல் சோயா பீன்ஸை நம்ம அன்றைய உணவுகளில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எள்ளு. ஆமாம், எள்ளு உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கப்படும் பொழுது கால்சியம் அதில் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. கால்சியம் நல்லா அப்சர்வ் பண்ணோம். உங்களுக்கு நம்ம உடம்புல எந்த இடத்துல போன் வந்து உடஞ்சிருந்தாலும் லைட்டாக ஹேர் கிராக்னு ஆகியிருந்தால் கூட நான் சொன்ன இந்த உணவு முறைகளை மட்டுமே இதை மாற்றினாலே கூட ஆட்டோமேட்டிக்காக போன் நல்லா சேரும். அப்போ 2 உடைஞ்ச எலும்புகளை கூட சேர்க்கறதுக்கு இந்த எள்ளு ரொம்ப அருமையாக நமக்கு வந்து பயன்படலாம். எள்ளு உணவுகளை நீங்கள் அந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம். இந்த எள்ளை அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா எள்ளை நல்லா இடித்து அதில் வந்து கொஞ்சம் கருப்பட்டியை சேர்த்து எடுத்து உருண்டையாக்கி அந்த எள்ளு உருண்டைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதை விட கால்சியம் வேறு எதுலேயுமே கிடையாது. கருப்பட்டிக்கு முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, எலும்பை இரும்பாக்கும் தன்மையுடையது. எலும்பை இரும்பாக்கும் தன்மை இருக்கக்கூடிய அந்த கருப்பட்டியை எள்ளோடு அப்படி பிசைஞ்சு அப்படி எள்ளு உருண்டையாக நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் எடுத்து வந்தோம் அப்படின்னா
எலும்புகள் நல்லா இணையும், எலும்புகள் நல்லா கூடும், எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டுமல்லாமல் ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி வந்தாங்க. இது அசைவம் தான், அசைவம் எடுக்கலாம், நீங்கள் சைவமும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அசைவம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக எலும்புகள் கூடுவதற்கு, அவங்க சொன்னதுபடி 49 நாளில் எலும்புகள் கூடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் அப்படின்னம்னா அதுக்கு அசைவ சூப்புங்க. ஆமாம், அசைவ சூப்பு எடுக்க முடியாதவங்க சைவ சூப்பு எடுத்துக்கங்க. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை அனுபவத்திலேயே அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நாம் அன்றைய காலகட்டங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து எலும்பு உடைஞ்சி போச்சு, ஏதாவது படியேறும் பொழுது பஸ்ஸில் இருந்து மரத்துலேருந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னம்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பிடிச்சி கொண்டு போவாங்க. ஆமாம், மச்சானுக்கு வந்து எலும்பு உடஞ்சிருச்சுப்பா, மாப்பிள்ளைக்கு வந்து எலும்பு உடஞ்சிருச்சுப்பா, அதனால் வந்து அது சேருவதற்கு நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியை அடித்து சூப் வச்சு கொடுப்பாங்க. இந்த எலும்புகள் இணைவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், அதனால் நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு இந்த காலகட்டங்களில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா எலும்புகள் ரொம்ப வெகு சீக்கிரமாக இணையும், வேகமாக அப்படி ஹை ஸ்பீடில் இணையும். அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக அந்த சூப்பு பயன்படும். ஒருவேளை எனக்கு அசைவ சூப்பு வந்து எடுக்க விருப்பம் இல்லை, அசைவமே நான் சாப்பிட்றதில்லை அப்படின்னா நீங்கள் சைவத்தில் சூப்பு வைக்கலாம். அதில் நம்ம வந்து முடக்கத்தான் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, அதெல்லாம் கால்சியம் செம்மையாக இருக்குது. முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் இது பண்ணும் பொழுது இப்படி சில சூப்பு வகைகள் எடுத்துக்கலாம். சூப்பை நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூடிய முறைன்னு இருக்குதுங்க. சூப்பை ரெடி பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு அதில் நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டின எண்ணெயை ஊற்றி ஒரு கலக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு ரசித்து உறிஞ்சி சாப்பிடணுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உடைந்த எலும்புகள் வெகு விரைவில் கூடும், இந்த எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த முறை எலும்பு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது உடஞ்சி போச்சுன்ற பிரச்சனை எதுவும் வராமலும் நீங்கள் தடுக்க முடியும். இப்படி இயற்கையான முறையில் உள்ள சில விஷயங்களை நாம் கடைபிடித்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.